போலந்தை பிடித்தான். வெறும் மிரட்டலிலேயே செக்கோஸ்லாவாகியாவை பிடித்தான். குண்டு போடாமலேயே பிரான்ஸை பிடித்தான். அவன் விரும்பியிருந்தால் ஐரோப்பாவையும் 6 நாட்களில் பிடித்திருக்கலாம். வெறும் வாய் வெட்டுக்களையே விட்டு கொண்டிருந்த சர்ச்சிலை அவன் கனடாவுக்கு துரத்தி அடித்திருக்கலாம். காரணம், சர்ச்சில் அந்த நேரத்தில் தென் அமெரிக்காவுக்கு ஓட திட்டமிட்டிருந்தார். அகில ஐரோப்பாவையும் பிடித்துவிட்டால் உலகத்தில் ஐரோப்பிய நாடுகளுக்கு காலனிகளாக இருந்த ஆசிய, ஆப்பிரிக்க, அரேபிய நாடுகள் சுமார் 80 நாடுகள் குண்டுகள் போடாமலேயே அவன் கைக்கு இயற்கையாகவே வந்திருக்கும். இது சுலபமாகவே நடந்திருக்கக்கூடியது. ஆனால் விதி ஹிட்லரின் ஆணவத்தை ஆட்சி புரிந்தது. பிரிட்டனை கோழி குஞ்சு என்று அவன் கேலி செய்துவிட்டு, யானையை சாப்பிட்டால்தான் என் பசி அடங்கும் என்று சோவியத் யூனியனுக்குள் நுழைந்தான். அவனது சவக்குழி அங்கேதான் தோண்டப்படுகிறது என்று விதி சிரித்தது.